அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் புனித செல்வி. வீரபாண்டி இப்போ படித்ததை நான் தான் வீடியோ எடுத்தேன். கேளுங்க, கேட்டு எங்களை உற்சாகப்படுத்துங்க. மகிழ்வும் நன்றிகளும். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வீரபாண்டி. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பெருமாண்டி, கும்பகோணம் வட்டம், தஞ்சாவூர் மாவட்டம். பள்ளி கல்வித்துறை எங்களுக்காக வழங்கிய நூலக புத்தகம் வாசிக்கப் போகிறேன். பள்ளி கல்வித்துறைக்கு மகிழ்வும் நன்றிகளும். தமிழ்நாடு அரசுக்கு நன்றிகள். என் குரல் இணையவழி கல்வி வானொலி www.kalviradio.com இல் வெளிவருவது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. நான் படித்த புத்தகத்தின் பெயர் எழுதியவர் எழுத்தாளர் உதயசங்கர் அவர்கள். வாசிக்கப் போகிறேன். ஒரு செவலை கோழி 10 முட்டைகள் இட்டது. முட்டைகளை அடைக்காத்தது. 21வது நாள் முட்டைகளின் ஓடு உடைந்தது. குஞ்சுகள் எட்டி பார்த்தன. 7 குஞ்சுகள் வெளியே வந்தன. 3 முட்டைகள் அப்படியே இருந்தன. செவலை கோழி அந்த முட்டைகளை உருட்டியது. அசையவில்லை. கீழே தள்ளியது. 3 கூமுட்டைகள். அம்மா கோழி குஞ்சுகளை சுற்றி வந்தது. தன் இறக்கைக்குள் வைத்து மூடிக்கொண்டது. ஒன்று குஞ்சு என்று குஞ்சுகள் கத்தும். அலையும் குஞ்சுகளுக்கு குட்டி இறக்கைகள் முளைத்தன. கலராக இருந்தன. ஒரு குஞ்சு வெள்ளை நிறம், ஒரு குஞ்சு செவலை நிறம், ஒரு குஞ்சு கருப்பு நிறம், ஒரு குஞ்சு கருப்பு நிறம் அதில் வெள்ளை புள்ளிகள், ஒரு குஞ்சு வெள்ளை நிறம் அதில் கருப்பு புள்ளிகள், ஒரு குஞ்சு சாம்பல் நிறம், ஒரு குஞ்சு செவலையும் கருப்பும் கலந்த நிறம். ஒவ்வொரு குஞ்சுகளும் அழகாக நடந்தது. தலையாட்டி நடந்தது. அம்மா கோழி கெக்கே என்று கத்தும். எல்லா குஞ்சுகளும் வந்துவிடும். அம்மாவின் வாய்க்கு அருகில் வந்து இரையை தேடும். ஆனால் சாம்பல் குஞ்சு மட்டும் வரவில்லை. அந்த குஞ்சு தனியாக சுற்றும். அப்போது எப்போதும் இப்படித்தான் எனக்கு கோபம் வந்துருச்சு. உடனே வா, அம்மா கோழி கத்தியது. அம்மாவின் கோபத்தை சாம்பல் குஞ்சு புரிந்து கொண்டது. மெல்ல நடந்து அருகில் வந்தது. அம்மா கோழி சாம்பல் குஞ்சை முறைத்தது. ஆனால் சாம்பல் குஞ்சு கவனிக்கவில்லை. குழந்தைகளே, நான் சொல்றதை கேளுங்க. அம்மா கோழி சொன்னது நான் கெக் என்று சொல்லுமே. கவனம் அர்த்தம். கே என்னும் சத்தம் போடுவேன். ஆபத்து, ஓடி வாங்க என்று அர்த்தம். கே என்னும் மெல்ல கூப்பிடுவேன். இரை இருக்கு, வாங்க கன்று, வாங்கன்னு. அதற்கு சரி வாங்கன்னு அர்த்தம் சரியா என்றது. மீண்டும் சத்தங்களை எழுப்பி காட்டியது. அம்மா கோழி குஞ்சுகள் அம்மா கோழியை சொன்னதை கவனித்தன. சாம்பல் குஞ்சு மட்டும் காதில் வாங்கவில்லை. கியா என பாடியபடி இருந்தது. அம்மா கோழிக்கு கவலை. குஞ்சுகள் அம்மாவை சுற்றி வந்தன. அம்மாவை போலவே செய்து பார்த்தனர். கருப்பு குஞ்சு அம்மாவை போல
என சத்தம் போட்டது. வெள்ளை குஞ்சு அம்மாவை போல தரையை கொத்தியது. செவலை குஞ்சு அம்மாவை போல ரெக்கையை அடித்தது. கருப்பில் வெள்ளை புள்ளிகள் குஞ்சு அம்மாவை போல பறந்தது. வெள்ளையில் கருப்பு புள்ளி குஞ்சு அம்மாவை போல குப்பையை கிளறியது. செவலை கருப்பு குஞ்சு அம்மாவை போல கே என்று சத்தம் போட்டது. சாம்பல் குஞ்சு மட்டும் அம்மாவை கவனிக்கவில்லை. அம்மாவை போல செய்து பார்க்கவும் இல்லை. சாம்பல் குஞ்சு தனியாக இரையை தேடியது. தனியாக போகாதே, கூடவே வா. நீ இப்படி இருந்தால் நான் என்ன செய்வேன்? அம்மா கோழி வருத்தமாக சொல்லும். ஒரு நாள் காலை அம்மா கோழியும் குஞ்சுகளும் இரை தேடி நடந்தன. குப்பை மேட்டை கிளறின. அப்போது வானத்தில் ஒரு பருந்து வந்தது. பருந்தின் நிழல் கீழே விழுந்தது. பார்த்துவிட்டது அம்மா கோழி. உடனே கெக் என்று கத்தியது. குஞ்சுகளை பார்த்தது. மீண்டும் மீண்டும் கத்தியது. உடனே எல்லா குஞ்சுகளும் ஓடின, புதரில் பதுங்கின. ஐயோ, என் செல்லமே, சாம்பல் குஞ்சு எங்கே? அம்மா கோழி கத்தியபடி தேடியது. சாம்பல் குஞ்சு ஒரு செடியில் அடியில் இருந்தது. வெளியே வந்தது. கியா 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 என்று பாட்டு வேறு. அம்மா கோழி அப்பாடா என்று நிமிர்ந்து பார்த்தது. அதற்குள் பருந்து நிழல் சாம்பல் குஞ்சு மேலே விழுந்தது. பருந்தின் ரெக்கைக்கு சத்தம் சாம்பல் குஞ்சுக்கு கேட்டது. நான் என்ன செய்ய தெரியவில்லை. சாம்பல் குஞ்சு பயந்து கண்களை மூடியது. கியா 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 மெதுவாக கத்தியது. பருந்தை பார்த்தது அம்மா கோழி. ஆவேசமாக கத்தியது. ரெக்கையை தூக்கி கொண்டு ஓடியது. அப்படியே பறந்து போய் பருந்தின் மீது சடார் என்று மோதியது. பருந்து இதை எதிர்பார்க்கவில்லை. அது தடுமாறி விழுந்தது. பருந்தும் அம்மா கோழியும் கீழே விழுந்தது. புரண்டன. அம்மா கோழி ஆவேசமாக கத்தியது. ரெக்கையை படபடவென்று அடித்தது அம்மா கோழி. மீண்டும் மடார் என்று பருந்தின் மீது மோதியது. பருந்து கீழே உருண்டது. புழுதி பறந்தது. பருந்து பயந்தது. பறந்து போனது. அம்மா கோழி ஓடியது. சாம்பல் குஞ்சை அணைத்து கொண்டது. சாம்பல் குஞ்சு நடுங்கியது. கண்களை திறக்கவில்லை. சாம்பல் குஞ்சை மெல்ல தடவியது. அம்மா கோழி அலகுகளால் மெல்ல கோதியது. அம்மா, நான் இருக்கேன், பயப்படக்கூடாது என்று சொன்னது. அம்மா கோழி பருந்து போனது திசையை பார்த்தது. என்று கோபமாக கத்தியது. சாம்பல் குஞ்சு கண்களை திறந்தது. கியா 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 என்றது. அம்மாவின் ரெக்கைக்குள் சாய்ந்தது. அம்மா சொல்வதை கவனிக்கணும். சாம்பல் குஞ்சு நினைத்தது. அன்று நடந்ததையும் சாம்பல் குஞ்சு மறக்கவே இல்லை.
சுற்றிலும் நடப்பதை கவனித்தது. அம்மா சொல்வதையும் கவனித்தது. நான் படித்த புத்தகத்தின் பின்னட்டையில் உள்ள வாசிப்பு இயக்கம். வாசிப்பு இயக்கம். புத்தகம் ஏதோ சொல்ல தவிக்குது, உன்னிடம் வந்து இருக்க துடிக்குது. பொன்மொழி. நாம் என்ன புத்தகம் படிக்கிறோமோ அதுவாகவே வாழ்கிறோம். மகிழ்வும். நன்றி.